பொன்னார் திருவடிகளே போற்றி போற்றி. தங்கமான உங்க மனசுக்கு வைரம் போல வாழ்வீங்க. நான் உங்கள் வாமதேவ சிவம். நாம் இன்று என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, வரலட்சுமி விரதம் தோன்றின கதை. வரலட்சுமி விரதம் யார் யார் செய்யலாம், வரலட்சுமி விரதம் எப்போ வருது, எந்த நேரத்தில் செய்தால் என்ன நன்மை, மகாலட்சுமி வரல எப்படி பெறுது, எளிய வகையில் வரலட்சுமி விரதம் பூஜையை நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வரலட்சுமி விரதம் யார் யார் செய்யலாம் அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம். கணவனை இழந்தவர்கள் செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம். கன்னிப்பெண்கள் செய்யலாம்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னா, வரலட்சுமி விரதம் நோன்பு இருக்கிறதுக்கு தான் கட்டுப்பாடுகள் இருக்கே தவிர வரலட்சுமி விரதத்தை நம்ம வீட்டில் கொண்டாடுறதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தாரும் நம்ம சந்ததியினர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக வேண்டி லட்சுமி அம்பிகாவை எப்போ வேணாலும் நம்ம வழிபடலாம். அதனால வரலட்சுமி நோன்பு இருக்கிறதுக்கு தான் கட்டுப்பாடுகள் இருக்கே தவிர வரலட்சுமி வழிபாடு பண்ணுறதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. வருடத்தில் ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வரலட்சுமி அம்மனை அழைச்சி நம்ம பூஜை பண்ணிக்கிறதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அது யார் வேணாலும் செய்யலாம். வரலட்சுமி விரதம் தோன்றிய கதை, பார்வதி அம்பிகாவும் பரமேஸ்வரனும் கைலாசத்துல ஒருங்கிணைந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி அம்பிகா பரமேஸ்வரனை நோக்கி கேட்கிறாங்க, வா, உலகத்தில் பெண்கள் எந்த விரதத்தை செய்தால் புத்திர பௌத்ராதி சகல சம்பத்து உண்டாகி சுகம் அடைவார்களோ அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான விரதம் ஒன்றை எனக்கு தெரிவிக்க வேண்டும்னு பார்வதி அம்பிகா பரமேஸ்வரன் கேட்குறாங்க. அப்போ பரமேஸ்வரன் சொல்ல தொடங்குறாரு, ஓ தேவியே, பெண்களுக்கு சர்வ சம்பத்கரதுமான புத்திர பௌத்ராதி விருத்தி உண்டாகபடியான ஒரு விரதம் இருக்கு. அந்த விரதத்து பேரு வரலட்சுமி விரதம். அது எப்போ வரும் அப்படின்னா, ஆவணி மாதம் பூர்வபக்ஷம் அல்லது சுக்கிர பருவத்திற்கு முன்னே வரும் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய விரதம் வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்ல. பார்வதி அம்பிகா அப்போ பரமேஸ்வரனுக்கு கேட்குறாங்க, பிரபு, தங்களால் சொல்லப்பட்ட இந்த விரதம் எவ்விதமாய் எந்த தேவதையை எந்த காலத்தில் பூஜிக்க வேண்டும்? பூர்வத்தில் இந்த விரதத்தில் யார் அனுஷ்டித்து பயனடைந்தார்களோ அந்த விரத கதையை எனக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லும்போது பரமேஸ்வரர் பார்வதிக்கு சொல்றாங்க, ஓ காத்தியாயனி, இந்த வரலட்சுமி விரதம் மகத தேசத்துல குண்டலபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. குண்டலம்ங்கிற ஊர் எப்படி இருக்குன்னா, மிக பிரம்மாண்டமான அரண்மனைகளை போல பிரம்மாண்டமான கோபுரங்களாகவும் பிரம்மாண்டமான மதில் சுவர்களும் பிரம்மாண்ட மேடைகள், நம்ம இப்ப ஊரா பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் இருக்கிறதுக்கு நிழற்குடை அமைச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் மெத்தையால அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அதை சொல்றாங்க. அந்த ஊர்ல ஒரு ஏழை பெண்மணி இருந்தா, அந்த பெண்மணி தன் கணவனை தெய்வமா நினைத்து தினமும் பாத பூஜை பண்ணி நமஸ்கரித்து புஷ்பங்களால் பாதத்துக்கு பூஜை பண்ணி மாமியார் மாமனார் எல்லாம் நல்ல தகுந்த பணிவிடை பண்ணிட்டு தான் வீட்டு வேலைகளை செய்யவே ஆரம்பிப்பா. அந்த பெண்மணிக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கு. அந்த பெண்மணியுடைய கற்புக்கு இறங்கி ஒரு நாள் ராத்திரி அந்த பெண்மணி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சாருமதி கனவுல வரலட்சுமி அம்மையா பிரசன்னமாகறாங்க. பிரசன்னமாகி, சாருமதி, உன்னுடைய பக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு நான் அனுக்கிரகிக்க வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது தேவையான கேட்டுக்கோ, ஆனா ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி உள்ள வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமையில என்ன நீ பூஜிச்சு நான் உனக்கு புத்திர பாக்கியம் தாரேன் அப்படின்னு. அப்போ கனவுலேயே அந்த சாருமதி என்ன பண்றாங்க, ஒரு ஸ்லோகம் பாடுறாங்க. நமஸ்தே சர்வலோகானா ஜனன்யே புண்ணியமூர்த்தியே சரண்யே ஜகத்வந்தியே வசஸ்தலயே. ஓ ஜெகன்மாதா, உன் கடாட்சத்தினால் ஜனங்களுக்கு சகல சம்பத்தும் வித்தைகளும் உண்டாகும் என்பதற்கு என்ன தடை? என்னுடைய பூர்வ புண்ணிய வசத்தால் உம்முடைய பாத தரிசனம் கிடைத்ததோன்னு சொல்லிட்டு மகாலட்சுமியை மிக உயர்த்தி பேசுறாங்க. அப்போ அந்த மகாலட்சுமிக்கு நல்ல சந்தோஷம் உண்டாகி சாருமதிக்கு வெகு வரங்களை அளிக்கிறாங்க. மகாலட்சுமி அப்படி மறைஞ்சு போறாங்க. சாருகதி உடனே கண்விழித்து பார்த்துட்டு வீட்டு நாலாபுரமும் ஓடி ஓடி மகாலட்சுமியை தேடுறாங்க. மகாலட்சுமியோ மறைஞ்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கனவுன்னு தெரியுது. கனவுன்னு தெரிஞ்சதும் அந்த கனவை தன்னுடைய வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட சொல்றாங்க. பெரியவங்க சொல்றாங்க, மகாலட்சுமி அவங்க அம்மாவை நம்ம கனவு கண்டிருக்கோன்னா அது உண்மையான கனவு, நல்ல கனவு, அது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அப்போ அதை ஊரெல்லாம் மத்தளம் கொட்டி இப்படி சாருமதி கனவுல மகாலட்சுமி அம்பிகா சொல்லியிருக்காங்க, வரலட்சுமி விரதம் இருக்கணுமா, புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும், பொன்பொருள் இல்லாதவங்களுக்கு பொன்பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்றாங்க. ஊருக்காரங்க என்ன செய்றாங்க, ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தின வெள்ளிக்கிழமை அதை செய்யறதுக்கு ஊரெல்லாம் தண்டோலா போட்டு சொல்றாங்க. அரசனும் அதுக்கு இணைஞ்சு ஒரு நிகழ்ச்சி, ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை எடுக்கிறாங்க. அதுதான் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல அந்த சாருமதிங்கிற பெண்மணிக்கு புத்திரபாக்கியம் உண்டாகி மிக உயர்ந்த செல்வத்தோடு நல்ல வளம் மிக்க இதா வாழ்றாங்க. மகத தேசம், அந்த மகத தேசம் இருக்கு இல்லையா, மகத தேசம் எப்பவுமே செல்வ செழிப்பு மிக்க தேசமா தான் இருந்து வந்திருக்கு. மகாபாரத காலகட்டத்தில இருந்தாலும் மகத தேசம் செல்வ செழிப்புள்ள தேசமாக தான், சின்ன தேசமா இருந்தாலும் செல்வ செழிப்புள்ள. அதுக்கு காரணம் என்னன்னா, மகாலட்சுமியினுடைய இந்த வரலட்சுமி விரத கதை தோன்றிய இடம் அந்த
மகத தேசம். இனி மகாலட்சுமி அம்மனோட வரலட்சுமி விரதத்தை எவ்வாறு வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னா 3 முறையில் பண்ணலாம். கலசத்தில் பண்ணலாம், அல்லது புகைப்படம் வச்சு பண்ணலாம், அல்லது திருவிழாக்கு வச்சு பண்ணலாம். இதில் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை தேர்வு பண்ணிக்கோங்க. அதை தயார்படுத்திக்கோங்க. கலசத்தில் பண்ணுறதா இருந்தால் கலசத்துக்கு நல்லபடியாக நூல் சுட்டுக்கோங்க. அதுக்கு உள்ளாடி தண்ணி வைக்கலாம், அரிசியும் வைக்கலாம். தண்ணி வைக்கிறதா இருந்தால் வாசனை திரவிய பொருட்களை போடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் போடுங்க. அதுக்கு மேலே மாவில் வச்சு அதுக்கு மஞ்சள் முக்கி குடிமி தேங்காய் வைங்க. மஞ்சள் முக்கி அதை பொட்டெல்லாம் வச்சு சந்தன போட்டு குங்குமம் போட்டு வச்சு அலங்கரிச்சுக்கோங்க. புகைப்படமாக இருந்தால் அதே நல்லா பொட்டெல்லாம் வச்சு அலங்கரிச்சுக்கோங்க. பூ வச்சுக்கோங்க. திருவிழாக்காக இருந்தாலும் அதை நல்லா சுத்தமாக்கி அதை பொட்டெல்லாம் வச்சு அலங்கரிச்சுக்கோங்க. தீபத்தை ஏற்றிக்கோங்க. அப்படியே அதை எடுத்து என்ன பண்ணுங்க, தலைவாசல், வீட்டினுடைய தலைவாசல் இருக்கு இல்லையா, தலைவாசல் பக்கத்தில் ஒரு பலகையை வச்சு அதுக்கு மேலே வைங்க. விளக்கை கொளுத்தி வச்சுக்கோங்க. கலசமாக இருந்தால் கலசத்தை அப்படியே வைங்க, அலங்கரித்து வச்சுக்கோங்க. நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுங்க. நம்ம வீட்டில் உள்ள ஒரு பெரியவரை விழிச்சு, இருக்க பெரியவரை விழிச்சு மகாலட்சுமி அம்பிகை விழிக்க சொல்லுங்க. ஏன் தலைவாசல் பக்கம் வைக்கணும்னா, தலைவாசலில் தான் நம்முடைய குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தோட மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக தான் தலைவாசல் பக்கத்தில் வைக்கும். தலைவாசலுக்கு வெளியே இருந்து புதுசாக ஒரு தேவதையை உள்ளே கொண்டு வரனால அம்மனுடைய அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக தேவை. மகாலட்சுமி அம்பிகாவை அழைத்து, அதாவது ஆவாகனம்னு சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்தில் ஆவாகனம்னு சொல்லுவாங்க, தமிழில் அழைத்தல். அந்த அம்பிகாவை அழைத்து அந்த கலசத்தில் வர சொல்லுங்க. விளக்கில் வர சொல்லுங்க. அந்த புகைப்படமாக இருந்தால் புகைப்படத்தில் வர சொல்லுங்க. அப்படியே ஒரு சுமங்கலி பெண்ணை வச்சு அந்த கலசத்தை அப்படியே எடுத்துட்டு நாம் வீட்டுக்குள்ளாடி எந்த பகுதியில் அந்த வரலட்சுமி விரத நிகழ்ச்சி நடத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல மேடை அமைச்சிருப்பேன் இல்லையா, அதில் ஒரு வாழையில விரித்து அதுக்கு மேலே பச்சரிசி வச்சு அந்த பச்சரிசி மேலே இந்த கலசத்தை வைங்க. விளக்காக இருந்தாலும் அதில் கொண்டு வைங்க. புகைப்படமாக இருந்தாலும் அதில் வைங்க. அதை வச்சுட்டு திருவிளக்குகளை எல்லாம் கொளுத்தி வைங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாடல்கள் பாடுங்க, அம்மனை ஆராதிங்க, அர்ச்சனைகள் பண்ணுங்க, ஸ்லோகங்கள் பாடுங்க. ஒரு 108 அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ண முடியாதவங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்பிகாய நமகன்னு சொல்லுங்க. போற்றி பாடிட்டு கடைசியாக நீங்கள் செய்து வச்சிருக்க நிவேதனங்களை எல்லாம் அம்பிகையின் முன்னாடி வைங்க. பால் பாயாசம், சர்க்கரை பாயாசம், கடலை பாயாசம், லட்டு, ஜிலேபி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிவேதனங்களுங்க. நெல்லிக்காய் முடிஞ்ச வரைக்கும் வைங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுங்க. உங்களுக்கு பாட முடியலைன்னா மொபைல் ஃபோன்லேயே இருக்குது, அதை ஆன் பண்ணி விட்டுட்டு கேட்டுட்டுருங்க. அது பாடி முடிகிறது வரைக்கும் கேட்டுட்டுருங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஆராத்தி கொடுங்க. ஆராத்தி கொடுக்கும்போது ஒரு பாட்டு பாடி முடியுங்க. குண்டெடுத்து காத்தவருக்கும் கோபால கிருஷ்ணருக்கும் கோவைகளை மயங்க வைத்த கோவிந்தருக்கும் ஜெயமங்கலம். ஈரேழு விஷ்ணுவிற்கும் எடுத்த பட்டம் தரிச்சவருக்கும் எங்கள் குருநாதருக்கும் ஸ்ரீபாலா தேவிக்கும் கல்யாண ராமருக்கும் ஜெயமங்கலம், ஜெய சுபமங்கலம் அப்படி சொல்லி முடியுங்க. நம்ம இல்லத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா சுமங்கலி பெண்கள், அவங்கள்ட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுங்க. அதுக்கப்புறம் புனர் பூஜை செய்யணும். பொதுவாக இந்த பூஜை 3 நாள் செய்யணும். வியாழக்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை பண்ணிட்டு சனிக்கிழமை புனர் பூஜை செய்யணும். இப்போ அதுக்குள்ள சௌகரியங்கள் எல்லா வீட்டிலையும் இருக்காது. அதனால் புனர் பூஜை அன்னைக்கே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிடுங்க. புனர் பூஜை பண்ணியாச்சுன்னா அந்த கலசத்தை அப்படியே எடுத்து நினச்சோன்னா நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய அரிசி டப்பாவில் கொண்டு அந்த கலசத்தை வச்சுட்டு இந்த அரிசியில் மகாலட்சுமியை வாசம் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் கலசத்தை கலைச்சி தண்ணீர் வச்சுருக்கீங்கன்னா தண்ணியை வீடெல்லாம் தெளித்து எங்கள் வீட்டில் சுப மங்களமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கட்டும், செல்வ செழிப்போடு நாங்கள் வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லிட்டு அப்படி தெளிச்சு விட்ருங்க. அரிசி வச்சுருக்கீங்கன்னா அந்த அரிசி கிராம்பு ஏலக்காயெல்லாம் வச்சுருப்பீங்க. அப்படி அரிசி வச்சுருக்கீங்கன்னா அந்த அரிசியை சர்க்கரை பொங்கல் வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு எல்லாருமா சாப்பிட்டுட்டு சாப்பிடும்போதும் நினைக்கலாம் நாங்களும் எங்கள் குடும்பமும் நல்ல சுகபோக வாழ்வாளருக்கு எல்லாம் வல்ல மகாலட்சுமி அம்பிகா அருள் புரிவாயாக சொல்லி நிகழ்ச்சி முடியும். நம்முடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா.